வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை முருகன் பக்தர்கள் மாநாட்டில் புதுச்சேரியிலிருந்து ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக காமராஜ் தொகுதி, நெல்லித்தோப்பு தொகுதி, பாகூர் தொகுதி ஆகிய தொகுதிகளில் இருந்து பாஜக பிரமுகர்களும் முருக பக்தர்களும் பஸ், வேன், கார் ஆகிய வாகனங்களில் பயணம் மேற்கொண்டார்கள். இதில் காமராஜ் தொகுதி, நெல்லித்தோப்பு தொகுதி பக்தர்களை ஜான்குமார் எம்எல்ஏ, ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ ஆகியோர் தலைமையில் மாநாட்டிற்கு செல்லும் பொழுது வழியனுப்பும் விதமாக மலர் தூவி சால்வை அணிவித்து நெல்லித்தோப்பு பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் மலர் தூவி சால்வை அணிவித்து வழியனுப்பி வைத்தார். பாகூர் தொகுதியில் ரீகன் ஜான்குமார் பக்தர்களை வாகனத்தில் வழியனுப்பி வைத்தார். மதுரை மாநாட்டிற்கு வருகை புரிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிர்வாக குழுவினர் சிறப்பான வரவேற்பு செய்தனர். அங்கு பக்தர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உருவம் பொருந்திய பனியன் அணிந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடிய வண்ணம் மாநாட்டிற்கு வருகை புரிந்தார்கள். விழா மேடையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஜான்குமார் எம்எல்ஏ, ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் அவர்களுடன் வந்திருந்தவர்களை நடிகர் ஆர்.கே. சுரேஷும் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக வரவேற்றனர். இந்த மாநாட்டில் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் சாய் சரவணன், ஆந்திர அமைச்சர் பவன் கல்யாண், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் எம்எல்ஏ, கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ, சிவசங்கர் எம்எல்ஏ, சமூக சேவகர் ரீகன் ஜான்குமார் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0வை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருதினை வழங்கியுள்ளது. 2024-25 ஆண்டில் புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0வின் கீழ் கல்வி நிறுவனங்களின் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுப்பதற்காக மஞ்சள் கோடு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல், கல்வி நிறுவனங்களை புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்களாக அறிவித்தல், காவல்துறையுடன் இணைந்து கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்று சோதனை நடத்துதல், மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 20 புதிய புகையிலை பழக்கம் மீட்பு மையங்களை நிறுவுதல், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதினை பெற்ற புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி டாக்டர் கோவிந்தராஜன், திட்டத்தின் மாநில முதன்மை அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து விருது மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் பொழுது உடன் இருந்தனர். தானம்பாளையம் பகுதியில் உள்ள மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக மூகாம்பிகை நகரில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தந்தார். அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் புதிய தார் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்று தந்தார். இதன்படி பணிகளை துவங்கும் நிகழ்ச்சியாக பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் முன்னிலையில் மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா ஞானசேகர், சக்திவேல், திருமால், கோகுல கிருஷ்ணன், பழனி மற்றும் பெண்கள் உள்ளிட்ட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனையடுத்து உழந்தை கீரப்பாளையம் சக்திவேல் வருமானந்த சித்தர் ஆலயத்திலும் முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்திலும் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே பாஜக நிர்வாகிகள் ராஜ் பாரத் தலைமையில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் 65 உடன் சிக்கன் பிரியாணி வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் விஜயகுமார், பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி என்கின்ற நடராஜன் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி, இளைஞரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் நடைபெற்று வரும் லஞ்சம் ஊழலை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து ஆளுநர் மாளிகை பாதுகாக்க வேண்டும், கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர்
தயாளனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று சாரத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரிடம் சமாதான பேச்சு நடத்தினர். ஆனாலும் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மாவட்ட பதிவாளர் தயாளனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதல் கட்டமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். தொடர்ந்து பதிவாளரை பணி நீக்கம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றார். கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதி மேம்பாட்டிலிருந்து கடலூர் மாநகராட்சி பகுதி 14வது வார்டு வண்ணாரப்பாளையம் ராமசாமி நகரில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பில் நியாய விலைக்கடை அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாமன்ற உறுப்பினர் கண்ணன் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கட்டிட வளாகத்தினுள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் தலைவர்கள் ஆதிபெருமாள், ரவிச்சந்திரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வழக்கறிஞர் லெனின், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அமராவதி, மேலும் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவிளை கிராமத்தில் மணிமேகலை நகர், பாலாஜி நகர் மற்றும் பாலாஜி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆத்துவாய்க்கால் கிளை கால்வாயின் குறுக்கே 3 இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 36,26,000 மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், ஞானசுந்தரம், கந்தசாமி, பாலகுரு, வாசு, நடராஜன், ராஜேந்திரன், முருகன், தட்சிணாமூர்த்தி, பூபாலன், ஞானவேல், ஜீவா, மணி, முருகதாஸ், சிவா, பலராமன், சரவணன், வெற்றிவேல், ராஜேஷ், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத்தலைவர் ஜலால், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிட அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் சபரி, ஜனா, மிலிட்ரி முருகன், வெங்கடேசன், சராபுதீன், கமல் பாஷா, துர்காநகர் ரமேஷ், கார்த்திகேயன், ரகு, சந்தோஷ், அன்பு ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் UT 2025 புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் நிகழ்வு புதுச்சேரி அரவிந்தர் வீதி தனியார் இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் தலைமை நீதிபதி ஓய்வு ஸ்ரீ முருக பூபதி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அனைவரையும் கௌரவ தலைவர் உதயகுமாரன் வரவேற்று பேசினார். புதிய தலைவராக தலைவர் பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் 20 சுகாதார தொழிலாளர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது. அவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மூலம் பொன்னாடை போற்றப்பட்டு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. அந்த மரக்கன்றுகள் நடுவதற்கு இடம் அளித்தவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் அந்த மரக்கன்றுகள் ஒரு மரம் வளரும் பண்ணையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக நாங்கள் அந்த திட்டத்தை துவக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் இணை செயலாளர் நாகராஜன், பொருளாளர் வெங்கடேசன், துணைத் தலைவர்கள் மேனகா, ராதாகிருஷ்ணன், திலீப் குமார், ராஜன், இயக்குநர்கள் ஹரிஹர சுப்பிரமணியன், கோபாலகிருஷ்ணன், குமார், ஜெயக்குமார், ஈஸ்வர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். முடிவில் விழாவில் கலந்து கொண்ட செயலாளர் இதயத்துல்லா நன்றி கூறினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் 183 பேர் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டு கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை துறை அதிகாரிகளும் முதலமைச்சரும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர்.
இதுவரை பணியின் பொழுது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இன்று வவுச்சர் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர். அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவை மற்றும் ஓராண்டுக்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்திற்கு தோழர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் அரசு ஊழியர் சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி மற்றும் சங்க நிர்வாகிகள், தலைவர் மண்ணாங்கட்டி நிர்வாகிகள் நூர் பிபி, ருக்மணி, தேவிகா, ரேவதி, தனலட்சுமி, சுசீலா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் வசிப்பவர் பிரசாந்த். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு 7 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளெக்ஸ் சிலை அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபொழுது வாகனம் அங்கு காணவில்லை. இதுகுறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு புகார் செய்யப்பட்டதன் பேரில் காவல்துறையினர் அங்குள்ள தனியார் உணவகங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சி ஆய்வு செய்தபொழுது டிப்டாப் உடையில் போன் பேசியபடியே வந்து வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதுகுறித்து உதயஞ்சாலை காவல்துறையினர் டிப்டாப் ஆசாமியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் சுற்றித் திரிந்த தெருநாயை அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த கட்டையால் தாக்கி அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொல்ல முயற்சி செய்தபொழுது நாயின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த மக்கள் ஓடி வந்ததால் அந்த கும்பல் தப்பி சென்றது. இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் விலங்கு நல அமைப்பு தலைவர் அசோக் ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உயிருக்கு போராடி நாயை மீட்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை பெசன்ட் மெமோரியல் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு நாய்க்கு சிகிச்சை முடிவடைந்து நலமுடன் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டு நாய் சுற்றித் திரிந்த ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் மீண்டும் விடப்பட்ட நிலையில் நாய் அப்பகுதி மக்களை கண்டதும் அவர்களுடன் கொஞ்சி விளையாடி மகிழும் வீடியோ இணையதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. இச்சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அசோக் ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் 20 நாட்கள் கடந்த நிலையில் இன்னும் மர்ம நபர்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். மறுஜென்மம் எடுத்துட்டான். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.